கன்னி ராசி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். நம்முடைய ஞானஒளி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்கள் பதிவிட்டு 1 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அதனால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் செவ்வாய் பெயர்ச்சி பலன் தனித்தனியாக காணலாம். செவ்வாய் பகவானுடைய 2வது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதம் கன்னிராசியில் அமர்ந்திருக்கிறது. செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படின்னால நல்ல கம்பீரம், நல்ல உடல்வாகு கொண்டவர்கள், கலை நயம் மிக்கவர்கள், நடிப்பு, பாடல், சினிமா இந்த மாதிரி மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. நல்லா கேட்டுங்க. ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்காரர்களையும் ஒரு ஜாதகனையும் தலையெழுத்தியே மாற்றிடும். அது நல்ல விதத்திலும் இருக்கலாம், கெட்ட விதத்திலும் இருக்கலாம். 1 மாத கிரகம் இருக்கிறது, 1.5 மாத கிரகம் இருக்கிறது, 1 வருட கிரகம் இருக்கிறது, 1.5 வருட கிரகம் இருக்கிறது, 2.5 வருட கிரகம் இருக்கிறது. ஒரு ராசியிலிருந்து மற்ற ராசிக்கு ஒரு கிரகம் பெயர்ச்சி ஆகும்போது ஒரு மனிதனுடைய தலையெழுத்தியே மாற்றிடும். செவ்வாய் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் பார்த்தீங்கன்னா வண்டி, வாகனம், ஆடு, மாடு, நிலம், சொத்துக்கள் என்று இவர் நல்லா வசதி வாய்ப்பாக வாழலாம். அரசு பதவி, அரசு வேலை பார்த்தீங்கன்னா அதிகார பதவிகள், முதலாளியாக, மேனேஜராக மற்றவர்களுக்கு வேலை கொடுத்து வேலை வாங்கி இவர் கம்பீரமாக இருக்கலாம். பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் உடல் தேக சுகம் நன்றாக இருக்கும். ஆண் ஆதிக்கத்தோடு செயல்படலாம். சுய ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டுவிட்டால் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் கடன் வாங்கி கடன்காரனாக வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடும். அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸு, சிறைச்சாலை கூட செல்ல வச்சிடும். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகனுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக முன்னேற்றத்தை, வசதி வாய்ப்புகளை, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துவிடும். கன்னிராசி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆண் ஆதிக்கத்தோடு நல்லா கம்பீரமாக செயல்படுவீங்க. கன்னிராசி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு உங்கள் நட்சத்திராதிபதி செவ்வாய் 10வது வீட்டிலே மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்திலும் அடுத்த 1.5 மாத காலம் சஞ்சாரம் செய்வார். கோச்சாரத்தில் 10வது வீட்டிலே ராசிக்கு 3, 8ஆம் அதிபதி செல்லும்போது தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். இப்போ தொழில் செய்து கொண்டிருக்கிறீங்க, நல்ல வருமானம் வரணும் அப்படின்னா அதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வருமானம் எடுக்கலாம். விவசாயிகள் புதிதாக பயிர் பண்ணணும் அப்படின்னா பயிர் பண்ணலாம். அதே மாதிரி ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை இந்த மாதிரி வருமானத்தை பெருக்கணும் அப்படின்னா விவசாயிகள் பயன்படுத்தலாம். 10வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது உங்களுடைய முயற்சிகள் இந்த காலகட்டம் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றியாகும். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்து உங்களுடைய பயண போக்குவரத்து இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். கன்னிராசிக்கு 8ஆம் அதிபதி தான் செவ்வாய். அவர் 10வது வீட்டிலே வரும்போது வெளிநாடு மூலம், அயல்நாடு மூலம், வெளியூர் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் பண வருவாய் கூடுதலாக வரும். யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்கள், ஓட்டுநர்கள் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக செயல்படுவீங்க. பொது சேவை ஈடுபாட்டில் உள்ளவர்கள், பொது காரியங்களில் பொதுமக்களுக்காக முன்னின்று உதவி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். 10லே செவ்வாய் வரும்போது அரசு பதவி, அரசு வேலை, அதிகாரமாக உங்கள் வேலை தொழிலில் நீங்கள் செயல்படலாம். திக்கு திக்குன்னு மனதளவிலும் உடல் அளவிலும் பயம், பதற்றம் நீங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். செவ்வாய் பெயர்ச்சி முதல்ல பார்த்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திரத்திலே செல்வார். அப்போ உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும்.
நண்பர்கள் கூட்டாளிகள் உதவிக்கு வருவாங்க. திருவாதிரை நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6வது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்திலே ராகு செல்கிறார். இப்போ வந்து உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நொடி மருத்துவ செலவுகள் பார்த்தீங்கன்னா தீர்வதற்கு வாய்ப்புண்டு. 6வது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகுவும் 10வது வீட்டிலே ராகு நட்சத்திரத்தில் செவ்வாயும் செல்லும்போது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். பதவி உயர்வு இடமாற்றங்களுக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு உடனே கிடைக்கும். அரசு சலுகைகள் எதிர்பார்க்கலாம். வருமான வரி சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரலாம். அதனால் வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள் வருமான வரி செலுத்தி ரசீதி வாங்கி வச்சிங்க. இல்லைன்னா வந்து 6வது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்திலே ராகு செல்லும்போது வருமான வரி சார்ந்து அல்லது வண்டியில் காரில் பயணம் போகிறீங்க, டோல்கேட்டில் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம். அரசுக்கு வரி செலுத்துகிற மாதிரி பணம் கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகளும் ஏற்படுத்தலாம். அதில் வந்து நீங்கள் கவனமாக இருங்க. ராகு நட்சத்திரத்திலே 10வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது வருமான வரி சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்பட வாய்ப்புண்டு. கன்னிராசிக்கு 10வது வீட்டிலே செவ்வாய் நின்று ஜென்ம ராசியை பார்வை செய்கிறார். ஜென்ம ராசியை செவ்வாய் பார்வை செய்யும்போது அவர் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி, 3ஆம் வீட்டிற்கும் அதிபதி. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வெளிநாடு சார்ந்து வெளியூர் சார்ந்து வருமான வரத்து நன்றாக இருக்கும். சினிமா துறையில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ வந்து பிரபலமாக ஆகலாம். விவசாயம், மண்ணிலம், ஓட்டுநர்கள், யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டு பதவி உயர்வு பெறலாம். 8ஆம் அதிபதி ஜென்ம ராசியை பார்வை செய்யும்போது ரகசியங்கள் துப்பு துலகிறது, கண்டுபிடிக்கிறது. இதுவரை குடும்பத்திலையும் சரி, வெளி இடத்துலையும் சரி, தொழில் சார்ந்தும் சரி, இதே ஒன்று புலப்படாமல் இருந்துச்சு, இதையே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து துப்பு துளைக்கி கண்டுபிடித்து விடுவீங்க. கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதற்குண்டான வழியை 8ஆம் அதிபதி 10வது வீட்டில் செல்லும்போது சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ரகசியங்களை கண்டுபிடித்து கொடுப்பார். கன்னிராசிக்கு 4வது வீட்டை செவ்வாய் புகான் 7ஆம் பார்வையால் பார்வையிடுகிறார். இப்போ வந்து பழைய வண்டி வாகனம் இருந்துச்சுன்னா மாற்றிட்டு புதுசாக வாங்கலாம், அல்லது ரிப்பேர் பண்ணி பழைய வண்டி வாகனங்களை ஓட்டலாம். புதிதாக வீடு கட்டலாம், பழைய வீட்டை வந்து புதுப்பிக்கலாம். 4வது வீட்டை செவ்வாய் 7ஆம் பார்வையால் பார்வை செய்யும்போது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அம்மா வந்து கோவப்படாதவாறு சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நடந்து கொள்வது நல்லது. ஏன்னா செவ்வாயுடைய 7ஆம் பார்வை 4வது வீட்டின் மேல் விழும்போது அம்மா வந்து கோவப்படுற மாதிரி நீங்கள் வந்து நடந்து கொள்வீங்க. சிலர் வந்து வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு இடம் நல்ல வீடாக இடம் பெயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். செவ்வாயுடைய 8ஆம் பார்வை 5வது வீட்டின் மேல் விழுகிறது. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை செவ்வாய் 8ஆம் பார்வையால் பார்வை செய்யும்போது பூரிய சொத்து சார்ந்து பிரச்சனையில் இருந்துச்சுன்னா, கோர்ட்டில் கேஸ் நடந்துருச்சுன்னா இந்த காலகட்டம் அந்த கேஸ் வந்து முடிவுக்கு வரும். 5ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகள், ஒரு ரகசியத்தனம் அல்லது வீட்டு பத்திரமோ சொத்து பத்திரமோ நீங்கள் ஏதாவது அதை சார்ந்து அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் இப்போ வந்து முயற்சி செய்யலாம். 5ஆம் இடம் சார்ந்த அறிதல் புரிதல் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் புகான் வந்து வெளிக்கொண்டு வருவார். இந்த செவ்வாய் பயிற்சி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நல்ல முயற்சிகள், நல்ல வேலை, நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், சம்பாத்தியம் பெறுவதற்கான வாய்ப்புகள், உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. தொழில் சார்ந்து வேலை உத்தியோகம் சார்ந்து ரகசியங்கள் வெளிப்படும். உங்களுக்கு பயம் பதற்றம் இந்த காலகட்டத்தில் நீங்கும். ஞானஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.